ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.25 பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் வந்து 9ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 14ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மு பதிலாக 9 போட்டுருங்க, இந்த எக்ஸ் போட்டுக்கோங்க, ப்ளஸ் ப்ராடக்ட் பதிலாக 14 போட்டுக்கோங்க. இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சம் வந்து -7/2, ப்ராடக்ட் வந்து 5/2. அதே போலவே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 7/2x ப்ளஸ் 5/2. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, அதனால் 2 வச்சு எல்சிஎம் பண்ணிவிடுங்க. அப்போ இது 2x ஸ்கொயர் ஆகிடும். இதெல்லாம் கரெக்டாக அப்படியே வந்துடும். இப்போ இந்த 2 அந்த பக்கமாக போனால் 0 ஆகிடும். ஸோ இதுதான் அவங்க கேட்ட ஈக்குவேஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சம் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதோட ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3/5x மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்சிஎம் பண்ண போகிறேன். 5க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 வரும். ஸோ இங்கே வந்துட்டு 10x ஸ்கொயர், இங்கே வந்துட்டு 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 6x, இங்கே வந்துட்டு 5ஓட மல்டிப்ளை பண்ணால் -5. இந்த 10 அந்த பக்கமாக போயிட்டு 10 × 0 0 ஆகிடும். ஸோ இதுதான் அவங்க கேட்ட ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 3.25ல் மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது. 3 சம்முமே போட்டாச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் தான், ரொம்ப ஈஸி தான். பட் ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனில் வந்தால் எல்சிஎம் எடுக்கணும், மறந்துடாதீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ வியூவர்ஸ்.